உலகளாவிய இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனித நாள். நாம் வரலாற்றுப்பூர்வமாக ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுகிறோம், பறைசாற்றுகிறோம். ஏதோ பண்டிகை, பிறந்த நாள் போன்ற நாட்களை மட்டுமே. ஆனால் இன்றைய நாள் என்பது மிக ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த நாள் பிரெட்லியுடைய பிறந்த நாள். அவர் 1800களில் பிரான்சில் பிறந்திருக்கிறார். அவர் எப்படி என்றால் இளம் வயதில் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஒரு கூலி தொழிலாளியாக அவங்க அப்பா வேலை பார்த்துருக்கார். புத்தூசி தொழிலாளி. அந்த வேலை செய்யும் பொழுது அது பட்டு அவருடைய கண்களிலே அந்த ஊசி பட்டு கண் தெரியாமல் விட்டது. காலப்போக்கில் ஒற்றை கண்ணோடு இருந்தால் அந்த நோய் பாதிக்கப்பட்டு 2 கண்களும் தெரியாமல் விட்டது. இது வரலாற்றில் வெளிவராத ஒரு செய்தி. ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால், இன்று அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கிறார். அவரை நினைவுறு தினமாக இன்றைய நாள் அவருடைய நாளாக இருக்கிறது. அவர் என்ன செய்திருந்தால், நாம் ஊனமுற்றவர்கள், பார்வை குறைபாடுடையவர்கள், பார்வையற்றவர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் கூட பார்வை இருப்பவன் எந்த செயலை செய்ய முடியுமோ அந்த செயலை காட்டிலும் பன்மடங்கு உயர்வாக செய்திருக்கிறார். அப்படி அவர் என்ன செய்திருந்தால், பார்வையற்றவர்களுக்கான ஒரு எழுத்து உருவாக்கத்தை கூறுவார். அந்த எழுத்து உருவாக்கம் புள்ளியினால் அரங்கேற்றப்பட்டது. தொடுபுள்ளி என்று சொல்லுவார்கள். அவர்கள் தடவி பார்த்து தன்னுடைய எழுத்து என்ன உணர்வு என்பதனே அவர் முதலில் அச்சியவர். அவர் அச்சியத்தின் காரணமாக தான் இந்த அநேக இந்தியாவிலும் உலகத்திலும் தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் அந்த பார்வையற்றவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தேவையான கல்வியை அவருடைய எழுத்துப்பூர்வமாகவே அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அதனுடைய உணர்வு என்பது இன்று அவர் பார்வையற்ற போயிருக்கலாம். ஆனால் அவருடைய விடாமுயற்சி ஒரு பெரும் சிறப்பு, தனிப்பெரும் தன்மை என்பது இந்த உலகளாவிய பரவியிருக்கிறது. அன்று அவருக்கு தான் அடிப்பட்ட அந்த நோக்கம் அவர் தெரியாமல் இருந்திருந்தால் இன்று உலகத்தில் உள்ள பார்வையற்ற அத்தனை பேருக்கும் கல்வி இல்லாமல் போயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கல்வி தினம் என்று ஒன்றை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த தினத்தை நான் நினைக்கிறேன், என்னுடைய கூற்று, உலகளாவிய கல்வி தினம் என்றால் அது பார்வையற்றவர்கள் இந்த நாளாக தான் கருதப்படும். அந்த அளவிற்கு வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த இந்த மனிதனுடைய நாளை நாம் நினைத்து கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதன் காரணமாக வருங்கால சந்ததியினரும் தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, பார்வை இல்லை என்ற ஒரு சூழல் இல்லாமல் எதையும் தன்னால் செய்ய முடிய அளவிற்கு அவர் ஒரு தத்துவத்தை உருவாக்கி அவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கார். இதன் கல்வி என்பது கண்ணுடையான் என்பார்கள் வள்ளுவர். அந்த கல்வியை பார்வையற்றவர்களுக்கும் கிடைக்க செய்யக்கூடிய பெரும் பாக்கியமும் புண்ணியமும் நம்ம